ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் இதை பற்றி போகிறோம்னா NaCl பிராண்டு அந்த ப்ரோஃபெக்ட் சூப்பர் அப்படிங்கிற ஒரு இன்செக்டிசைடை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்செக்டிசைடில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோஃபனோஃபோஸ் 40%, சைபர்மெத்ரின் 4%, ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது எமல்சிஃபைபிள் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த பூச்சிக்கொல்லியை நம்ம தண்ணியில் கலந்ததுக்கு பிறகு தண்ணீர் வெள்ளை நிறமாக தோன்றும். அண்ட் இந்த பூச்சிகள் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது. இதோட ஸ்மெல் ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்தும் போது மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது விண்டோட டைரெக்ஷனில், அதாவது காற்றோட திசையை நோக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். எங்கேருந்து காற்று தள்ளுதோ அந்த திசையை நோக்கி ஸ்ப்ரே பண்ணணும். இதனாலலாம் இதோட டாக்ஸிக் அதிகமாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பூச்சிக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணும்போது, இந்த பூச்சிக்கொல்லியை சுவாசிக்கும் போது நமக்கு தலைவலி, தும்மல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ஸ்ப்ரே பண்ணும்போது இதோட ஸ்மெல்லை நம்ம இன்ஹேல் பண்ணாத அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒருவேளை அப்படி நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த பூச்சிக்கொல்லி ஸ்மெல் இல்லாத இடத்துல, சுத்தமான காற்று இருக்கக்கூடிய இடத்துல இருங்க. ஒரு 5 to 10 minutes அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு சிம்டம்ஸ் குறைஞ்சிரும். தலைவலியாக இருந்தாலுமே இல்லைனா தும்மல் ஏற்பட்டுச்சுனாலுமே தன்னால் சரியாயிரும். அண்ட் இந்த பூச்சிகளில் நம்ம 2 டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதில் ப்ரோஃபனோஃபோஸ் 40%, சைபர்மெத்ரின் 4% சொல்லியிருந்தோம். இது நம்ம 404, அதாவது 404 அப்படின்னு கூட குறிப்பிடலாம் டெக்னிக்கல் நேமாக. அண்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பூச்சி அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது பிரத்யேகமாக புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு பயிரிலையும் ஏற்படக்கூடிய இலைகளை உண்ணக்கூடிய புழுவாக இருக்கட்டும், இல்லைனா காய்களை உண்ணக்கூடிய புழுவாக இருக்கட்டும், இல்லைனா பூக்களை உண்ணக்கூடிய புழுவாக இருக்கட்டும், எல்லா வகையான புழுக்களையுமே அழிக்கிறதுக்கு இந்த பூச்சிகளை பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போது பருத்தி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை கத்திரி பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தண்டுப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், வெண்டை பயிரில் ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், மல்லிகை பயிரில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழு தாக்குதல், இலைவலை புழு தாக்குதல், இந்த மாதிரியான புழுக்கள் தாக்குதலாக இருக்கட்டும், அதேமாதிரி எந்த ஒரு பலவகை பயிர்லையுமே ஏற்படக்கூடிய காய்ப்புழு தாக்குதலாக இருக்கட்டும், எல்லா வகையான பயிர்களையுமே ஏற்படக்கூடிய காய்ப்புழு, இலைப்புழு போன்ற புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இந்த ப்ரோஃபெக்ட் சூப்பர் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம். அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml 3 ml வரை பயன்படுத்தலாம். எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலுமே ஃபஸ்ட்டு முதல் ஸ்ப்ரே கொடுக்கும்போது 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்துறது நல்லது. எதனால் அப்படின்னா, நீங்கள் அதிக அளவு புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml 3 ml ஊற்றி பயன்படுத்தினதுக்கு பிறகு, புழுக்கள் எல்லாம் அழிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி புழுக்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml ஊற்றி பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது புழுக்கள் இல்லாமல் போகாது. இல்லாத புழுக்கள் திருப்பி ஓரிரு புழுக்கள் வரும். அது திருப்பி ரொம்ப வேகமாகவே பரவும். இந்த 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml பயன்படுத்துறது மூலயமா கட்டுப்படுத்த முடியாது. அது எதனால் அப்படின்னா, ஏற்கனவே அழிஞ்சிருக்கக்கூடிய புழுக்கள் அதிகமான டோசேஜுக்கு அழிஞ்சிருந்திருக்கும். இது நீங்கள் கம்மியான டோசேஜ் கொடுக்கும்போது அந்த புழுக்களை பரிணாம வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த பூச்சிக்கொல்லி அதை தாக்காத அளவுக்கு அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாயிரும். ஸோ அப்படி ஆனதுக்கு பிறகு புழுக்கள்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த பூச்சிகளை திருப்பி 3 ml இல்லை 2 ml பயன்படுத்தினீங்கன்னா கூட புழுக்கள் கட்டுப்படாது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஒரு பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்த வேண்டி வரும். இந்த மாதிரி வேறு ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிற நிலைமை வர இந்த புழுக்கள் பயிரை சேதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1.5 இல்லைனா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml பயன்படுத்துங்க. அதற்கும் கட்டுக்கு அடங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 ml இல்லைனா 3 ml அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயன்படுத்துங்க. ஒரு ஸ்ப்ரேக்கும் இன்னொரு ஸ்ப்ரேக்கும் எத்தனை நாளைக்கு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோட ரிசல்ட்டு முழுசாக தென்படுறதுக்கு 1 நாள்லேருந்து 2 நாட்கள் வரை ஆகும். ஸோ 2வது நாள் முடிவில் தான் சில பயிர்களெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ மல்லியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா 2வது நாள் தான் புழுக்கள் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியும். எதனால் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணும்போது 3-4 மொட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மொட்டில் புழுக்கள் உள்ளே இருந்து தின்னுட்டுருக்கோம். அந்த புழு அழியாது. ஸோ அந்த புழு வெளியே திருப்பி அடுத்த மொட்டை உண்ணும்போது தான் அழியும். ஸோ அது இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டே தான் அந்த புழுவே அந்த மொட்டை சேதப்படுத்திட்டு வெளியே வரும். இதே மாதிரி தான் கத்திரி பயிராக இருந்தாலும், இப்போது ஒரு காய்க்குள்ளே புழுக்கள் சேதப்படுத்திகிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புழு அந்த காயை மறுபக்கம் துளையிட்டு வெளியே அடுத்த காய்க்கு போகும்போது தான் அந்த காயை உண்ணும்போது பூச்சிக்கொல்லியோட எஃபெக்டால் அழியும். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே காய்களுக்குள்ளேயும் பூக்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய புழுக்கள் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவோ இல்லைனா அதுக்கு அடுத்து 2வது நாளோ தான் தெரியும். ஸ்ப்ரே பண்ணி 2வது நாளே இன்னொரு பூச்சிகளை பயன்படுத்துகிறாங்க. அதனால நம்ம ஸ்ப்ரே பண்ண ஒரு ரிசல்ட்டும் நமக்கு முழுசாக தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு பூச்சிகளை உடனே பயன்படுத்தும் போது நமக்கு ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இலைகளெல்லாம் கருகும், செடியோட ஆரோக்கியம் குறையும், அண்ட் செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே குறையும். அதுலேருந்து வரக்கூடிய மகசூலுமே ரொம்பவே தரமற்றதாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணி 2வது நாள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி செகண்ட் ஸ்ப்ரே ரிசல்ட் நல்லா கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4லேருந்து 5 நாட்கள் இடைவெளி எடுத்துக்கலாம். இது ரிசல்ட்டு சரியாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க 3ஆம் நாள் திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரே டோசேஜை கூட்டி பயன்படுத்துங்க.
அதுக்கு பிறகு ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு திருப்பி அவங்க 4 நாள்லேருந்து 5 நாட்கள் வரை இடைவெளி எடுத்துக்கலாம். அண்ட் எந்த பயிருக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கிற பொறுத்தும், அந்த பயிருக்கு நீங்கள் கொடுக்குற உரம், அந்த செடி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் இதெல்லாம் பொறுத்தும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய நாட்களை வந்து கூட்டிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வெண்டை பயிர் தான் சாகுபடி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெண்டைக்காய் பயிரில் இயற்கையாகவே காய்ப்புழு தாக்குதல் அதிக அளவில் ஏற்படும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வெண்டைக்காய் பயிருக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா 2வது நாள் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு புழுக்கள் தாக்குதல் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து திருப்பி 4வது நாள் பார்க்கணும். 4வது நாட்கள் இலைகள்லையோ இல்லைனா காய்கள்லையோ புழுக்கள் ஏற்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அதிலேருந்து டே வைஸ், அதாவது 5வது நாளும் பார்க்கணும், 6வது நாளும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக 4வது நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து காய்கள்லையும் இலைகள்லையும் புழுக்கள் தாக்குதல் எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். எப்போ ஒரு காயிலையோ இல்லைனா இலையிலையோ புழு தென்படுதோ அப்போ நம்ம வந்து திருப்பி பயன்படுத்தலாம் புழுக்கள் அழிக்கிறதுக்கு. அது வந்து 7வது நாளாக இருந்தாலும் சரி இல்லைனா 6வது நாளாக இருந்தாலும் சரி, எப்போ திருப்பி புழுக்கள் தென்படுதோ அப்போ நீங்கள் எந்த டோசேஜில் ஏற்கனவே முதல் ஸ்ப்ரே பண்ணீங்களோ அதே டோசேஜில் பயன்படுத்துங்க. இதுவே நீங்கள் வந்து ரொம்பவே ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக புழுக்கள் தாக்குதல் ஏற்படவே கூடாது, ஏற்படுறதுக்கு முன்னாடியே தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லைனா 5 நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இந்த பூச்சிகளை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகளோடையும் சரி, பூஞ்சானக்குழியோடையும் சரி, நுண்ணூட்டச்சத்து மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூச்சிக்கொல்லியை எந்த ஒரு பயிருக்குமே பயன்படுத்தலாம். எல்லா வகையான காய்கறி வகை பயிருக்கும், பூ வகை பயிருக்கும், பழ வகை பயிருக்கும், எண்ணெய் வித்து பயிருக்கும், தானிய வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். நம்ம சொல்லிக்கூடிய புழுக்களை அழிக்கிறதுக்காகவே இந்த பூச்சிக்கொல்லி தயாரிக்கப்பட்டது. ஸோ எல்லா வகையான பயிர்களையுமே புழுக்களை நம்ம சிறப்பாக அழிக்கலாம். அண்ட் இது வந்து மற்ற சாரஞ்சும் பூச்சான வெள்ளையி, வால்பேன், அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப ஆரம்ப நிலை பக்குவத்தில் இருக்கும்போது அழிக்கும். அதாவது இப்போ தான் பூச்சி தாக்குதல் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில், முட்டையிடக்கூடிய பூச்சிகள் இல்லாமல் இப்போ தான் ஓரிரு பூச்சிகள் ஓரிரு செடிகளில் ஓரிரு இலைகளில் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கட்டுப்படுத்தும். அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கே கட்டுப்படுத்திடும். ஒருவேளை அதுக்கும் அதிகமாக முதிர்ச்சியடைந்த முட்டையிடக்கூடிய பூச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து இது கட்டுப்படுத்தாது. ஸோ அதுக்கு இது வந்து ப்ரைமரி யூஸ் கிடையாது. இது வந்து புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். ஸோ இதை புழுக்களுக்காக பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அந்த பயிர்களில் நம்ம சொல்லக்கூடிய வெள்ளை, அஸ்வினி பூச்சி, வால்பேன் வந்து இது பெரிதளவில் கட்டுப்படுத்தாது. ஓரிரு பூச்சிகள் மட்டும் இருக்கிற பட்சத்தில் கட்டுப்படுத்தும். ஸோ இந்த பூச்சிகளோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 110 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 240 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 410 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1 லிட்டர் வந்து 810 ரூபாயிலேருந்து 850 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுனாலோ இல்லைனா இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையோ பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கனாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோவோட கொலாபரேஷன் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவோட சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் 2 சேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து அக்ரிரோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.